இந்த வங்கதேச குடும்பம் தங்களுக்காக ஆர்டர் செய்த வீட்டை கட்டி முடிக்க சில நாட்களே ஆகியுள்ளன. வங்கதேசத்தின் தெற்கு பகுதியில் ஒரே நாளில் அசெம்பிள் செய்யவும் தேவைப்பட்டால் எளிதாக பிரித்தெடுக்கவும் கூடிய நடமாடும் ப்ரீஃபேப் என்று அழைக்கப்படும் ரெடிமேட் வீடுகளை இவர்கள் உருவாக்குகிறார்கள். நான் 26 ஆண்டுகளாக இந்த ரெடிமேட் வீடுகளை கட்டி வருகிறேன். கத்பொட்டி மரச்சந்தையில் தான் இந்த தொழிலை கற்றுக்கொண்டேன். ஆரம்பத்தில் சாதாரண தச்சராக இருந்த நான் இப்போது தலைமை தச்சராக இருக்கிறேன். ஒரு சிறிய அல்லது நடுத்தர அளவிலான வீட்டை கட்ட 7 முதல் 10 நாட்கள் ஆகும். ஒரு பெரிய வீட்டை கட்ட எங்களுக்கு 1 மாதம் வரை ஆகும். இதற்கு 4 அல்லது 5 தச்சர்கள் கொண்ட குழு தேவைப்படுகிறது. இந்த வீடுகள் குறிப்பாக இங்குள்ள தெற்கு கடற்கரை பகுதிகளில் மிகவும் பிரபலம். வங்கதேசம் கடுமையான காலநிலை மாற்றங்களால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடு. இங்குள்ள ஆறுகளில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இதனால் தான் பலரும் இந்த ரெடிமேட் வீடுகளை விரும்புகிறார்கள். இது அவர்கள் அவசர காலங்களில் வீட்டை விரைவாக பிரித்து வேறு இடத்திற்கு மாற்றிக்கொள்ள உதவுகிறது. இது கான்கிரீட் வீடுகளை விட மிகவும் எளிதானது. ஏனென்றால் கான்கிரீட் வீடுகளை வேறு இடத்திற்கு மாற்ற முடியாது. என் வீடு ஏதேனும் ஒரு காரணத்தால் பக்கத்து நிலத்திற்குள் சென்றால் கூட என்னால் அதை நகர்த்திக் கொள்ள முடியும். இந்த வீடுகள் அவற்றின் அளவு மற்றும் தரத்தை பொறுத்து இந்திய மதிப்பில் 3 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை விலை கொண்டவை. இது செங்கல் வீடுகளை விட குறைவான செலவுதான். இது இப்போது ஒரு முழுமையான உள்ளூர் தொழில்துறையாகவே மாறியுள்ளதால் இங்கு கிட்டத்தட்ட 25 டீலர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். முகமது துஹின் தனது தந்தையின் தொழிலை ஏற்று நடத்தி வருகிறார். இவர் ஒரு மாதத்திற்கு 8 முதல் 10 வீடுகள் வரை விநியோகம் செய்கிறார். பழைய நாட்களுடன் ஒப்பிடும்போது இந்த வீடுகளுக்கான தேவை தற்போது பெருமளவில் அதிகரித்துள்ளது. முன்பு மக்களுக்கு இப்படி ஒரு வீடு இருப்பதே தெரியாது. நாங்கள் ஆன்லைனில் வீடியோக்களை வெளியிட்ட பிறகுதான் வங்கதேச மக்கள் எங்களின் இந்த ரெடிமேட் வீடுகளை பற்றி தெரிந்து கொண்டனர். இது போன்ற மரத்தாலான ப்ரீஃபேப் வீடுகளுக்கான தேவைக்கு கடுமையான மழையும் வெள்ளமும் மட்டுமே காரணமல்ல. வெளிநாட்டில் பணிபுரியும் பல வங்கதேசத்தவர்களும் இவற்றை ஆர்டர் செய்கிறார்கள். அதனால் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் இவர்களுக்கு கிடைக்கிறார்கள். எங்களிடம் வாங்குபவர்களில் பெரும்பாலானோர் ஆன்லைன் வாடிக்கையாளர்கள் தான். அவர்கள் வெளிநாட்டில் வாழும் வங்கதேசத்தவர்கள். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு மாதத்திற்கும் மேலாக இங்கு தங்கியிருந்து இது போன்ற ஒரு வீட்டின் கட்டுமான பணிகளை கவனித்துக் கொள்ள உள்ளூரில் நம்பிக்கையான ஆட்கள் யாரும் இருப்பதில்லை. எனவே அவர்கள் எங்களை நாடி வருகிறார்கள். நாங்கள் அவர்கள் குறிப்பிடும் இடத்தில் 2 அல்லது 3 நாட்களுக்குள் வீட்டை அமைத்து கொடுத்து விடுகிறோம். இந்த பெண்ணின் கணவரும் வெளிநாட்டில் வாழ்பவர்களில் ஒருவர். வீட்டை தேர்ந்தெடுக்க அவர் தனது மனைவியை அனுப்பியுள்ளார். தனக்கு என்ன வேண்டும் என்பது குறித்து இப்பெண் மிக தெளிவாக யோசனைகளை வைத்துள்ளார். இங்கே ஒரு படுக்கை அறை இருக்கும். மறுபுறம் மற்றொரு படுக்கை அறை வரும். இப்பகுதியை சோஃபா மற்றும் பிற தளபாடங்கள் கொண்டு அலங்கரித்து வரவேற்பறையாக பயன்படுத்தலாம். ஒரு பக்கத்தில் குளியலறை, கழிவறை மற்றும் சமையலறை இருக்கும். அவர் 4 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு எளிய வீட்டை தேர்ந்தெடுத்துள்ளார். இந்த டீலர் தனது தொழிலை படிப்படியாக விரிவுபடுத்தியுள்ளார். இவரது தந்தை வங்கதேசத்து மரங்களை மட்டுமே பயன்படுத்திய நிலையில் இவர் இப்போது மலேசியா அல்லது நைஜீரியாவில் இருந்தும் மரங்களை ஆர்டர் செய்கிறார். எங்கள் பாரம்பரிய வீட்டின் முக்கிய ஈர்ப்பே இந்த திண்ணைதான். வங்கதேசத்தின் பிற பகுதி கைவினைஞர்களால் இந்த திண்ணையுடன் கூடிய வீடுகளை கட்ட முடியாது. இங்குள்ள கைவினைஞர்களால் மட்டுமே இது முடியும். இந்த கூரை கோடை வெயிலில் இருந்து குடியிருப்பாளர்களை பாதுகாக்கிறது. மக்கள் இங்கே அமர்ந்து டீ அல்லது காஃபி குடித்து மகிழலாம். கைப்பிடி வேலி வலுவாக இருக்க நாங்கள் எப்போதும் ஐநூட் மரத்தை பயன்படுத்துகிறோம். இந்த நைஜீரிய ஐநூட் மரம் எளிதில் மக்காது. இதற்கு 70 முதல் 80 ஆண்டுகள் வரை உத்தரவாதம் உண்டு. இந்த கைவினைஞர்கள் வீடுகளை அவர்களே கொண்டு சென்று விநியோகிக்கிறார்கள். சில சமயங்களில் இதற்காக நாடு முழுவதும் 100கணக்கான கிலோமீட்டர்கள் பயணிக்கிறார்கள். ஒரே நாளுக்குள் அந்த ரெடிமேட் வீடு கிட்டத்தட்ட முழுமையாக மீண்டும் கட்டி முடிக்கப்படுகிறது. அந்த குடும்பமும் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளது.